குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கார்ல வரும்போது பாண்டி பஜார்ல இதை பார்த்தேன். என்னவோ வாங்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ரோஸ்னா பிடிக்குமா? ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மேடம். தேங்க்யூ. அம்மா சொன்னாங்களா? சொன்னாங்க. நான் கூட நீங்க இந்த மாதிரி ரோஸ் வாங்கி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அம்மா சொன்னதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு தேவதை திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்று இனிமே நான் உனக்கு சொந்தமானவன் சொன்னா முதல்ல பிரமிப்பும் ஆச்சரியமும் தான் வரும். வேற எதுவும் தோணாது. அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். உண்மையிலேயே அதுக்கு நான் தகுதியானவன் தானான்னு பல முறை எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு விட தெரியாம தான் இங்க வந்து நிக்கிறேன். உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் முன்னால என் தகுதி ஒன்றும் பெருசில்லை. என் கனவுல கூட காதல், கல்யாணம் இதை பத்திலாம் நான் நினைச்சதே இல்லை. இப்போ திடீர்னு எப்படி தோணுச்சுன்னே தெரியல. ஹலோ. குட் மார்னிங் ஸ்ரீ. குட் மார்னிங் பா. சொல்லுங்க. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் இருப்பேன்னு ஃபோன் பண்ணேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டதா செக்யூரிட்டி சொன்னான். உடம்புக்கு பரவாயில்லையாம்மா? சரியாயிடுச்சு டாடி. எல்லாம் ராகவன் ஃபேமிலியோட கவனிப்பு தான் காரணம். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு இங்க வேலையை ஓடலம்மா. நான் நாளைக்கே கிளம்பி வரேம்மா. வாங்கப்பா. நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? சென்னைக்கு வாங்க, சொல்றேன். ஓகேம்மா, பாய். டேக் கேர். பாய்ப்பா. அப்பா கிட்ட முக்கியமான விஷயம்னு சொன்னது நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அதுக்கு சார் சம்மதிப்பாரா? என் டாடி என் ஆசைக்கு மறுப்பு சொன்னதே கிடையாது. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. அப்பா கண்டிப்பா கிரீன் சிக்னல் கொடுப்பாரு. இல்ல, உங்க ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். ராகவன், இனிமே என்ன மேடம்லாம் சொல்லாதீங்க. ஸ்ரீநிதின்னு பேரு சொல்லியே கூப்பிடுங்க. வேணா வாடி பொடின்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். மறந்துட்டு போயிட்டாரே. ஈவினிங் போகும்போது கொடுப்போம். Excuse me, sir. Yeah, please come. உட்காருங்க. பிஸியாவே இருக்கீங்க? நேத்தே பேசணும்னு நினைச்சேன். நீங்க ஆஃபீஸ்க்கு வரல. இன்னைக்கு வந்த உடனே ஜேஎம்டி ரூம்குள்ள போயிட்டீங்க? யா, மீட்டிங் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷமாக தான் இருக்கேன். நானே உங்களை கூப்பிட்டு ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் எனக்கு ஒரு ஷாக் தரதா சொன்னீங்க. என்னது? நீங்கள் தான் எனக்கு அது ஷாக்காக இருக்காது, நான் தான் ஏமாற போகிறேன்னு சொன்னீங்க. என்ன கெஸ் பண்ணீங்கன்னு நீங்களே முதல்ல சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் முதல்ல சொல்லுங்க. சொல்கிறேன். இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் வெல்விஷர் எல்லாமே நீங்கள் தான். ஏன்னா என்னாலேயே நம்ப முடியல, அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம ஜேஎம்டி ஸ்ரீநிதி
என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்கிட்ட கூட சொல்லாம நேரா எங்க அம்மா கிட்டே பேசிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னதை விடுங்க. என்னோட இடத்துல நீங்க இருந்தா என்ன டெசிஷன் எடுப்பீங்க? ஓகே தானே சொல்வீங்க? அதே தான் நானும் சொல்லிட்டேன். விதி பாருங்களேன், நானும் ஸ்ரீநிதியும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். முதல்ல தான் காதல் வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மைன்னு இப்போதான் புரியுது. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். ஆமா, நீங்களும் ஏதோ ஒரு ஷாக் நியூஸ் சொல்லி என்னை ஏமாத்த போறதா சொன்னீங்க. அதுவும் இதுதானா இல்ல வேற ஏதாவதா? இதான் சார். உங்களை நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே நான் தான் ஏமாந்து போயிட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். நான் வரேன். சார், நான் சௌந்தர்யா பேசுறேன். சொல்லுங்க சௌந்தர்யா. வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு லீவ் வேணும் சார். அம்மாவுக்கு என்னாச்சு? தெரியல, போனாதான் தெரியும். சரி, உடனே கிளம்புங்க. பணம் ஏதாவது தேவைப்படுது? வேண்டாம் சார், என்கிட்டயே இருக்கு. ஹலோ. ஹலோ, மனநல காப்பாங்களா? ஆமாம் சார். யார் வேணும் உங்களுக்கு? நான் மன்னார்குடியிலேருந்து வார்ட் பாய் சோமுவோட மாமனார் பேசுகிறேன். மாப்பிள்ளையை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சோமுவா? அவர் வரலையே, லீவில் இருக்காரு. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? மன்னார்குடியிலேருந்தா? ஆமாம் சார், அவருடைய மாமனார். சோமு ஒய்ஃபை பிரசவத்துக்காக மன்னார்குடி கூட்டு போகிறேன்னு சொல்லி தான் லீவ் எடுத்திருக்காரு. அங்கே வரலையா? இல்லை சார், நான் தான் என் மகளை மன்னார்குடிக்கு கூப்பிட்டு வந்தேன். மாப்பிள்ளை பின்னாடி வரேன்னு சொன்னார், இன்னும் வரல சார். சரிங்க சார், மாப்பிள்ளைக்கு ஏதாவது வேலை இருக்கும். அவருக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு, வந்தா சொல்லிடுங்க சார். தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. என் பொண்ணு அவரை பார்க்கணும்னு சொல்றா, இதையும் சொல்லிடுங்க. அவர் வந்தா உடனே வர சொல்லுங்க. சரிங்க, வர சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க, நான் வச்சிடறேன் சார். நாளைக்கு சாக்கோட்டை அன்பழகன் சாருக்கு பர்த்டே. ஸ்வீட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. அதையெல்லாம் எடுத்து வைக்காம இங்க வந்து நின்னு சிகரெட் பிடிக்கிறீங்களா? சாரி மேடம், இனிமேல் பிடிக்க மாட்டேன். சொல்லாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, போங்க. ஓகே மேடம். என்ன மேடம், வார்ட் பாயை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? உள்ள சிகரெட் பிடிக்க வேண்டாம்னு சொன்னா புடிச்சிட்டு போய் வேற. உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது இல்ல? தப்பு செஞ்சுட்டு போய் சொல்றது தப்போட பெரிய தப்பு இல்லையா சார்? ரொம்ப கரெக்ட். மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம வார்ட் பாய் சோமுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் ஃபோன் வந்துச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்த நீங்களே போய் அவங்ககிட்ட சொல்லிடுங்க.
நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் தான் டியூட்டில இல்லையே, லீவ்ல இருக்காரு. அவன் எங்க இருக்கானோ அங்க போய் தகவல் சொல்லிடுங்க. அவர் வீடு, ஃபோன் நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ திங்க் அவர் மன்னார்குடி போறதா சொன்னாரு. அவன் அங்க இல்ல. இப்பதான் அவன் மாமனார் என்கிட்ட பேசினார். அவன் மன்னார்குடிக்கே வரலையா? அவர் எங்க போயிருக்காரோ இங்க வந்தா நான் சொல்லிடுறேன். அவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? என்ன சார் சொல்றீங்க? இல்ல, சோமு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுவானே, உங்களுக்கு அவன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்குமேனு தான் கேட்டேன். சார், இங்க இருக்கிற வார்ட் பாய்ஸ்லயே சோமு கொஞ்சம் சின்சியர் ஆனவர். மத்தவங்கள மாதிரி சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யாம இத ஒரு சர்வீஸா நினைக்கிறாரு. அதனால எந்த வேலையா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவேன். மத்தபடி அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. மேடம், நானும் சைக்காலஜி படிச்சவன். என்கிட்ட உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. அன்னைக்கு நீங்களும் சோமுவும் தனியா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அது விஷயமா தான் அவன் எங்கேயாவது போயிருக்கணும். என்ன சார் இது? நான் டெய்லி எல்லார்கிட்டயும் தான் பேசுறேன். அதுக்காக அவங்க எல்லாரும் நான் சொல்லிதான் வெளியில போறாங்களா? மேடம், இப்பதான் நீங்க சொன்னீங்க, தப்பு செய்யறத விட அதை மறைக்க பொய் சொல்றது அதை விட பெரிய தப்புன்னு. அது மத்தவங்களுக்கு மட்டும்தானா? நான் தப்பு செய்யல, போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க தான் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க. மேடம், எதிராளி பேசும்போது அவங்க முகத்தையும் கண்ணையும் வச்சு அவங்க உண்மை பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களான்னு யாராலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா நான் அடுத்தவங்க விடுற மூச்சு காத்த வச்சே கண்டுபிடிச்சிருவேன். உங்க பிரீத்திங் நார்மலா இல்ல. பொய் சொல்லும் போது இதய துடிப்பு அதிகமாகிறது இயற்கை. அது உங்ககிட்ட தெரியுது. நீங்க சைக்காட்ரிஸ்ட் ஆனதுக்கு பதிலா ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருக்கலாம். அவங்க தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. முதல்ல கன்ஃபியூஸ் ஆனாலும் கடைசியில சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் கண்டுபிடிக்கிறேன். தாராளமா. சோமு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு குழந்தை பிறந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுங்க. சௌந்தர்யா, என்னம்மா போனதை திரும்பி வந்துட்ட? லீவ் எடுத்ததுக்கு ஆபீஸ்ல ஏதாவது சொன்னாங்களா? என்னம்மா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாமையே உட்கார்ந்து இருக்கிற? போனதை திரும்பிட்டியா? ஆபீஸ்ல ஏதாவது சொன்னாங்களா? கையில என்னமாச்சு? சாதம் வடிக்கும் போது கஞ்சி கொட்டிருச்சு, அவ்வளவுதான். சொல்லு, நீயே இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? அன்னைக்கு கோயில்ல சாமி மேல இருந்து பூ விழுந்தப்ப நல்ல சகுனம் நினைச்சிட்டு இருந்தேன். அது தப்புமா. இன்னைக்கு உன் கையில சூடான கஞ்சி தண்ணி பட்டிருக்கே, இதுதாம்மா சரியான சகுனத்தை சொல்லுது. என்னடி சொல்ற? மறுபடியும் என்ன மன்னிச்சிடுமா. உன் அனுபவ பாடம் சொன்னது ரொம்ப சரி. நான் தான் அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். ராகவன் என்ன சொன்னாரு? அதைத்தானே இப்ப சொல்ல வர. சொல்லு, என்ன சொன்னாரு? உனக்கு அது அதிர்ச்சியா இருக்காதுமா. ஆனா என்னால தான் அதை தாங்கிக்க முடியல. உலகத்திலேயே பொம்பளைங்களை தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது பொய்மா. ஆம்பளைங்களை தான் புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ் போகும்போது ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டேன். என்னை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆபீஸ்ல இருந்து திரும்பும் போது கூட என்னை சுத்தி எது நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பூமிக்குள்ள புதஞ்ச மாதிரி ஆயிட்டம்மா. என்னடி நடந்தது? சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. நான் ஏமாந்துட்டேம்மா. ராகவன் வந்தாரு. அவர் சொல்ல நினைச்சத சொன்னாரு. ஜெயம்டி ஸ்ரீநிதி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட இடத்துல நீங்க இருந்தா என்ன டிசிஷன் எடுப்பீங்க? ஓகே தானே சொல்வீங்க? அதே தான் நானும் சொல்லிட்டேன். என்ன சௌந்தர்யா சொல்ற? ராகவன் என்ன விரும்புறாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு, லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு, படிச்சேன்னு சொன்னியம்மா. அதாம்மா எனக்கும் புரியல. அவரு எனக்காக லெட்டர் எழுதி வச்சதும் உண்மை, நான் அதை படிச்சதும் உண்மை. ஆனா இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. அவர் என்கிட்ட லவ்வ சொல்ல போறாரு. ஏற்கனவே நீங்க எழுதின லெட்டரை நான் படிச்சுட்டேன். சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றதா நினைச்சுக்கிட்டு இப்படி ஏமாந்துட்டீங்களேன்னு
சந்தோஷமா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் ஜெயிச்சிட்டாருமா. நான் தான் ஏமாந்து போயிட்டேன். நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு கடனும் காதலும் ஒண்ணுதாம்மா. கடனையும் நம்மளால செட்டில் பண்ண முடியாது, காதலும் நம்மளுக்கு செட்டில் ஆகாது. நான் கூட கொஞ்சம் என்னையும் மீறி ஆசைப்பட்டுட்டேம்மா. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, காரு பங்களான்னு நல்ல வசதியா வாழ போறான்னு கொஞ்சம் சபலப்பட்டுட்டேன். எல்லாம் கனவா போச்சுமா. நமக்கெல்லாம் பாழா போன கனவு பலிக்காம போகணும்னு பகல்ல தாமா வருது. பணக்காரங்கள்ல ராகவன் விதி விலக்குன்னு நினைச்சேன். விதி நம்மள விலைக்கு வச்சிருச்சுமா. சௌந்தர்யா, 2-3 நாளைக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீ எங்கேயும் போகாம வீட்லயே இரு. ஒரு வாரம் கழிச்சு வேற கம்பெனிக்கு எழுதி போடலாம். இனிமே நீ அந்த ஆபீஸ்க்கு போக வேண்டாமா. மறுபடியும் அங்க போனா உன்னால நிம்மதியா வேலை செய்ய முடியாதுமா. நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு அந்த வேதனை வேண்டாமா. என்னம்மா சொல்ற? அடுத்த கம்பெனில வேலையை வச்சுக்கிட்டு வாவான்னு கூப்பிட்டு காத்துக்கிட்டா இருக்கான். இன்னொரு வேலை கிடைக்க 2 மாசம் ஆகுதோ 6 மாசம் ஆகுதோ, அது வரைக்கும் இந்த குடும்பத்தை எப்படிமா ஓட்டுறது? நமக்கு என்ன பேங்க் பேலன்ஸா இருக்கு? கடைக்கு கடை, கடன் தான் பேலன்ஸா இருக்கு. வயித்த காய போட்டுடலாம், ஆனா வீட்டு வாடகை கொடுக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது? வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேம்மா. என்னடி நான் சொன்னதையே எனக்கு திருப்பி சொல்ற? உன்னால எப்படி முடியும்? ராகவ வேற எந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்க ஆபீஸ்ல உங்க ஜேஎம்டிவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆபீஸ் விஷயமா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஏதாவது பேசுனா பாக்குற உனக்கு என்ன தோணும்? இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னால வேலை செய்ய முடியாதும்மா. வயிற்று பிரச்சனைக்கு முன்னாடி வாழ்க்கை பிரச்சனை ஒண்ணும் எனக்கு பெருசா தெரியலம்மா. நாளையில இருந்து ஒரு புது மனுஷியா இந்த வேலையை கண்டினியூ பண்ண போறேன். வரான்பா. என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? உட்கார்றா சொல்றேன். கண்ணா, நம்ம ராகவனுக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு, நல்ல இடம். அதான் மூத்த பிள்ளைங்கிற முறையில உன்னோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு. இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? நல்ல இடமா அமைஞ்சு வந்து ராகவனுக்கும் பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியதானே? என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்? அநேகமா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி ராகவன் கல்யாணத்தை நடத்த முடியா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே தாத்தா, எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். சொன்னதுதான். நாளைக்கு ஆத்துல ஒரு விசேஷம்னு வரும்போது முன்னாடி நிற்க வேண்டியவன் நீ. அப்போ மனசு வருத்தப்படக்கூடாதே, அதுக்காக தான் கேட்குறோம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா, எனக்கு சந்தோஷம்தான். யார் பொண்ணு? நம்ம ராகவன் வேலை செய்யற ஆபீஸ் ஜேஎம்டி ஸ்ரீநிதி தான். ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு ஆசைப்பட்டு அவளே தான் எனக்கு ஃபோன் பண்ணினா. நீ என்னடா சொல்ற? நல்ல பொண்ணு தான்ப்பா, பொருத்தமும் நல்லா இருக்கும். ரொம்ப வசதி இருந்தோம், ரொம்ப அடக்கமான பொண்ணு. நான் மாத்துல இருக்கும்போது நானே பார்த்தேனே. ஆனால் என்ன, நம்மளோட வசதி தான் கொஞ்சம் அதிகம். தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு கம்பெனியே நடத்துகிற ஸ்ரீநிதி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளான்னு பார்க்கணும். மற்றபடி ராகவனுக்கு ஏற்ற பொண்ணு தான். ஏன் ஒரு உலகத்தில் பிஸ்னஸ் ஒர்க்குன்னு சம்பாதிக்கிற பொண்ணே கிடையாதா? அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? அப்படி இல்லடா ராகவா, நல்லா படிச்சிருக்கா, ஆஃபீஸ் பிஸ்னஸ் வருமானம்னு சுதந்திரமாக வளர்ந்த பொண்ணு. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராளான்னு பார்க்க வேண்டாமா? உனக்கு பொறாம எங்க பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட பெரிய ஆளா ஆயிடுவேணுங்கிற ஈகோ.